வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைக்கி என்ன சார் பற்றி பேச போகிறோம்? அருமையான தலைப்பு சார். இன்றைக்கி ஒரு பிறப்பு முதல் இறப்பு வரை நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நம்பர் 1 சம்பவம், மகிழ்ச்சியான தருணம் எதுன்னா திருமணம் தான். அதை யாரும் மறுக்க முடியாது. அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். நீங்கள் கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண தொழிலாளி கூட, விவசாயி கூட தன்னுடைய திருமண நாளில் பார்த்தீங்கன்னா முகம் அழகு அப்படியே ஹீரோ மாதிரி இருப்பார். அந்த திருமண நாளுக்கு முன்னாடி நாளும் அந்த திருமண நாள் அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஜொலிப்பாங்க. முக அழகு வசீகரம் தன்னால் ஏறும். மனசினுடைய சந்தோஷம் முகத்தில் தெரியும். அப்படிப்பட்ட திருமணம் இந்த மன பொருத்தம், திருமண பொருத்தம் ஜாதகத்தில் பொருந்தலை. அப்படி ஜாதகத்தில் பொருந்தலை அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல தம்பதி, நல்ல ஆணையும் பெண்ணையும் திருமணம் செய்ய விடாமல் நிராகரிப்பது என்பது சரியா? என்ன மாதிரி தலைப்பு! ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. திருமண பொருத்தம் என்பது ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். பல இடங்களில் சமுதாயத்தில் கணவன் அருமையான நல்லவர், மனைவியாக இருக்கக்கூடியவங்க 2 பேரும் திருமணம் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஆண் தகுதியான நல்ல வேலையில் இருக்கக்கூடிய அருமையான பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆம்பளை, ஒரு பெண் நல்ல குடும்ப பெண், அருமையான பெண், எல்லாமே நல்ல பழக்க வழக்கங்கள், எல்லாமே நல்ல சிந்தனைகள். இப்போது யதார்த்தம் என்ன தெரியுமா? இயற்கை. நல்ல ஆணுக்கும் நல்ல பெண்ணுக்கும் திருமணம் நடந்தாலும் கூட இவங்களுக்குள்ள பெரிய அளவில் கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்பு இருக்குது. இன்னொரு வகையில் ஒரு ஆண் இருக்கார், இந்த சமுதாயத்தால் நிராகரிக்கப்படக்கூடிய எல்லா சட்டவிரோதமான காரியங்களும் செய்கிறாரு. இந்த பெண்ணும் அதே மாதிரி தவறான பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் செய்கிறாங்க. 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டு ஒத்துமையாக ஊரை ஏமாத்துற அந்த தம்பதியரும் இருக்காங்க. ஆக ஜாதக பொருத்தம் ஏன் பார்க்குறோன்னா, நல்ல தம்பதிகளை சேர்த்து வைக்கணும், பிரிக்கணுங்கிறதுக்காக பார்க்கல. இந்த ஆணும் இந்த பெண்ணும் சேர்ந்திருந்தால் எதிர்கால திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமா? அதுக்கு தான் ஜாதக பொருத்தம் பார்க்கணும். அவங்க 2 பேரும் நல்லவங்களா, நல்ல ஜோடியா, அதெல்லாம் நம்ம பார்க்கல. அடுத்தது திருமணத்திற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கை. ஏன்னா எல்லா திரைப்படத்துலையும் என்ன செய்வாங்க, காதல் பற்றி திருமணம், காதல் ஆரம்பிக்கிறதுலேருந்து அதுலேருந்து பெரிய பெரிய தகராறு, அந்த காதலை சொல்கிறது, அதை நிராகரிக்கப்படுவது, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டைகள், அதெல்லாம் முடிஞ்சு திரைப்படம் லாஸ்ட் வரைக்கும் என்ன நடக்கும், கையை கோத்துட்டு போகிற வரைக்கும் காமிப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த 2 தம்பதியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கேஸ் வாங்கினாங்களா, வீட்டு வாடகை கொடுத்தாங்களா, குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடிஞ்சுதா, உடம்பு சரியில்லைன்னா அந்த கணவன்மார் வீட்டில் சமைச்சு சோறு போட்டு சமையல்லாம் பண்ணி தருவாரா, இதெல்லாம் எந்த திரைப்படத்துலையும் காமிக்கிறதில்ல. ஆக ஜோதிடம் தான் இன்றைக்கி உங்கள் மாப்பிள்ளை நல்லவரா இல்லையான்னு பேக்ரவுண்ட் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் இந்த துப்புரியும் நிறுவனங்கள்லாம் இருக்குது. அந்த நிறுவனங்கள் இன்றைக்கி மாப்பிள்ளை நல்லவரா கெட்டவரான்னு சொல்லுவாங்க. ஜோதிடத்தில் தான் மாப்பிள்ளை 54 வயசுலேயும் நல்லவராக இருப்பாரா, அவர் ஒழுங்காக குடும்பம் நடத்துவாரா, அவருக்கு உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லையேன்னு சொல்லக்கூடியது எது? ஜோதிடமே. ஆக ஜோதிடத்தில் பொருந்தாதவர்களை கண்டிப்பாக நிராகரிக்கலாம். இதுதான் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இதில் எந்த தவறும் இல்லை, எந்த பாதிப்பும் இல்லை. 2 பேரும் நல்லவங்களாக இருக்கலாம், ஆனால் 2 பேரும் சேர்ந்து வாழ்க்கையை நடத்தும் போது ஒத்து போகாமல் இருக்கலாம். அதற்காக தான் ஜோதிடத்தில் கல்யாண பொருத்தம் பார்க்க வேண்டும் என்று உறுதியாக சொல்கிறோம். வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு காணொளியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.